கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனை துதிக்கிறதான நன்றி பலி 21ஆம் நாளைக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக தேவாதி தேவனுக்கு கோடான கொடி நன்றி, கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கவிருக்கிற சில வசனங்களை கொண்டு தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். இந்த நாளிலும் நான் அப்லோட் செய்ய போகிறதான இந்த வீடியோவுக்கு கொடுக்க போகிறதான தலைப்பு என்னன்னு சொன்னால், நரகத்திலிருந்து ஒரு சுவிசேஷம், காஸ்பல் ஃப்ரம் ஹெல். அதாவது நம்ம பார்த்துருப்போம், இயேசு கிறிஸ்து தான் இந்த ஜனங்களை போய் மற்றவங்களுக்கு சொல்ல சொன்னார் அவரை பற்றி அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அதுவும் வேத வசனத்தில் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு மனுஷனும் இறந்து போனதான ஒரு மனுஷன் நரகத்திலிருந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த வசனத்தை வாசிச்சிடலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி, வேதனையுள்ள எந்த இடம்? நரகம், பாதாளத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு. அவன் போய்னா யார் போய்னா, லாசரு என்கிறதான ஒரு மனுஷன். அவர் இறந்து பரலோகத்தில் இருக்கார். அவர் போய் என்னுடைய சகோதரர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு, நீர்னையான ஆபிரகாமே, லாசருவை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. இப்போது பூமியில் இருக்க வரைக்கும் அவருக்கு தெரியல. ஆனால் மரிச்சு போனதுக்கப்புறம் அந்த வேதனையுள்ள இடத்துக்கு போயிட்டாரு. என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சொன்னதான சில கட்டளைகளை அவர் ஃபாலோ பண்ணலை. அது என்னென்ன கட்டளைகள் நம்ம சொல்லி பார்க்கலாம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, 30ஆம் வசனத்தில், அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகி ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா 29ஆம் வசனம் பார்க்குறோம். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். இப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, அப்பா அப்படியெல்லாம் தேவையில்லை, அங்கே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு அப்படின்னா, நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்கிறேனே, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறவங்க உண்டு, அவர்களுக்கு அவங்க சொல்கிறதுக்கு மனுஷங்க செவி கொடுக்கட்டும், உங்கள் சகோதரர்கள் செவி கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த ஐஸ்வர்யவான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறார். அவங்க சொன்னால் கூட கேட்குறது இல்லை. ஏன்னா நான் கூட தேவனுடைய வார்த்தைகள் தெரிஞ்சிருந்தும் நான் கீழ்ப்படியலை. அப்படி அவங்களும் கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மரிச்சோரிலிருந்து ஒருத்தன் எழுந்து போனால் மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா. 30ஆம் வசனத்தில் பார்க்குறோம், மனம் திரும்புவார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து பண்ணின முதல் பிரசங்கம் என்ன தெரியுங்களா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து செஞ்சதான முதல் பிரசங்கத்தை தான் நரகத்திலிருந்து ஒரு மனுஷன் செய்கிறாரு. மனம் திரும்ப வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு நேராக மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. அப்போது என்ன ஒரு கட்டளையை அவர் கை கொள்ளலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த லூக்காவிலேயே பார்க்குறோம். அப்படியே நான் எடுக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கொஞ்சம் லாங் வீடியோ தான், ஆனாலும் பொறுமையாக பாருங்கள். எடுத்தாச்சு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். அதில் பார்த்தோம்னா, அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவனாக இருந்த பொழுது 10 கட்டளைகளை கொடுத்தார். அந்த 10 கட்டளைகளையும் 2ஆக மாற்றினார். என்ன 2 கட்டளைனா, ஃபஸ்ட்டு தேவனிடத்தில் அன்பு கூறணும், 2வது நம்மக்கிட்ட அன்பு கூறுற மாதிரி மற்றவங்கக்கிட்டே அன்பு கூறணும். இப்போ நான் சொல்லக்கூடிய கதையுடைய முக்கியமான சிறப்பம்சமே அதுதான். இதை நான் வாசித்து காட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். அதனால் இங்கே லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்குமே நம்ம பார்க்கலாம். அதோடய ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு கதை கிடையாது, கற்பனை கதை கிடையாது, இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு சம்பவம். அதில் என்னென்னா,
ஐஸ்வர்யவான் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து ரொம்ப நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக டெய்லி உடுத்தி அவன் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆனால் அவனுடைய வாசற்படியில் யார் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு தரித்திரன் இருந்தான். அவனுடைய பேர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவன் பேர் லாசரு. அவன் வந்து அந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து விழும் இல்லையா அந்த சாப்பாடு துணிக்கை, அந்த துணிக்கைகளினால் தன்னோட வயிற்று நிரப்ப ஆசையாக இருந்தான். அப்போது அப்படி இருக்கும்போது ரொம்ப உடம்பு ஃபுல்லாக கொப்பளங்கள் பருக்கள் அதை வந்து நாய் வந்து நக்கிட்டுன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அப்படி ஒரு தரித்திரம் அவனுக்கு. அப்போது வந்து 2 பேருமே ஒரு நாள் இறக்குறாங்க. ஐஸ்வர்யவான் ஒரு நாள் இறக்குறான், லாசரும் ஒரு நாள் இறக்குறான். அப்போது லாசரு வந்து தேவ தூதர்களால் ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு போய் விடப்படுறாங்க. ஆபிரகாமுடைய மடினா இளைப்பாறுகிற இடத்துக்கு கொண்டு போய் விடப்படுறாங்க. ஐஸ்வர்யவன் வந்து நரகத்தில் தள்ளப்படுறாரு. அப்போதான் அவர் வந்து சொல்கிறாரு, நான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த லாசரு இருக்கார் இல்லையா பரலோகத்தில், அவருடைய விரல் நுனியில் தண்ணியை தொட்டு என்னுடைய நாவை குளிர பண்ணும்படி நீர் அனுப்ப வேண்டும் ஃபஸ்ட்டு கேட்குறாரு. கேட்டோடனே ஆபிரகாம் சொல்கிறாரு, இல்லைப்பா, இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் வர முடியாது, 2க்கும் பெரிய பிழப்பு இருக்குதுன்னு சொல்லும் பொழுது, ஓ அப்படியா, சரி, இந்த வேதனையுள்ள இடத்துக்கு என்னுடைய சகோதரர்கள் வரவாதபடிக்கு என்னுடைய தகப்பன் வீட்டிற்கு அவனை அனுப்புவோம், அவன் போய் சொன்னால் கேட்பாங்க. ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து மாத்திரம் சுவிசேஷத்தை அறிவிக்கலை, நரகத்திலிருந்தும் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, சுவிசேஷத்தை சொல்கிறாரு. அப்போது இயேசு கிறிஸ்து சொன்னதான கட்டளைகளை கை கொள்ளணும். இங்கே ஐஸ்வர்யவான் கடைபிடிக்காமல் போன கட்டளை என்னென்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தான், நிறைய சம்பரமாக சாப்பிட்டான், ஒரு கைப்பிடி அளவு சாப்பாடு கொடுத்துருக்கலாம். அவன் நினச்சிருந்தா இந்த லாசருவை காப்பாற்றிருக்கலாம். ஏன் ஆண்டவர் ஒரு சிலர் ஐஸ்வர்யவானா ஒரு சிலர் தரித்திரராக வைக்கிறாருன்னா, இந்த ஐஸ்வர்யவான் தன்னை போலவே அவங்களையும் நேசிக்கணும், கொடுத்து உதவி செய்யணும். வேதத்தில் இன்னொரு வசனம் கூட இருக்குது, இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், அதாவது ஆண்டவருக்கே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி வேத வசனம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அப்படியாக தன்னை என்ன செய்கிறாரு, தாழ்த்துகிறார். இன்னொரு வசனம், இயேசு கிறிஸ்து வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த வசனம் எங்கே இருக்குன்னா மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதி. அதை நான் உங்களுக்காக வாசித்து காட்டுறேன், கேளுங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுறாரு, வேத வசனம் தெரிஞ்சிருக்குது, ஆனாலும் அந்த வேத வசனங்களை என்ன செய்ய முடியல, கடைபிடிக்கவில்லை. அதனால் பல துன்பங்கள், நரகத்துக்கே அவர் போயிட்டார். அங்கிருந்து தான் சொல்கிறார், இந்த வேதனையுள்ள இடத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு நரகத்துலேருந்து ஒருத்தர் சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. இப்போ நம்ம நினைக்கலாம், நரகத்தை போய் பார்த்தது யார், பரலோகத்தை போய் பார்த்தது யார், இந்த கிறிஸ்துவங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் அது காரியம் அல்ல. நம்ம பாவங்களுக்காக மரித்தவர் இயேசு கிறிஸ்து. இப்போ யாரோ ஒருத்தர் மூலமாக தானே நம்மளுக்கு இந்த செய்தி கிடைச்சிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னார், நாம் பெற்ற நன்மையை மற்றவங்களுக்கு சொல்ல சொன்னார். நமக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட்டுச்சு இல்லையா, அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நாமும் மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த காரியத்துக்காக நம்ம கர்த்தரை துதிப்போம். 21ஆம் நாளில் தேவனை துதிப்போம். இது ஒரு லாங் வீடியோவாக இருக்கலாம், கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதே அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னவர்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் அந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, அக்கிரமத்தின் மீறலிருந்து விடுதலையாகப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மேலே பாவம், எங்களுடைய பாவம், சாபம், வியாதி, அக்கிரமம், மீறல்கள் போச்சு. சிலுவையில் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இரத்த சிந்தி மரிச்சார், அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே எங்களுக்கு
நித்திய மரணம் இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த பரலோக பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி. நாங்களும் மற்றவங்களை நேசிக்கணும், மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். இந்த 21ஆம் நாளில், நன்றி செலுத்துகிற நாளில் எங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறீரே, எமக்கு நன்றி. நரகத்திலிருந்து ஒரு சுவிசேஷம் என்கிற டாப்பிக்கில் இந்த வீடியோ அப்லோட் பண்ண உதவி செய்திருக்கிறீரே, நன்றி. இப்போ நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.